வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம குடமிளகாயை யூஸ் பண்ணி நம்ம வந்து போண்டா எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நார்மலாகவே குடமிளகாயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம குடமிளகாய் வெட்டி நம்ம பஜ்ஜிலாம் சுட்டுருப்பாங்க. அதே சமயம் குடமிளகாய் யூஸ் பண்ணி நம்ம வந்து நார்மலாக ஃப்ரைட் ரைஸில் போட்டுருவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம குடமிளகாய் யூஸ் பண்ணி இந்த மாதிரி போண்டா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் டைமில் நம்ம டீ சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டுருந்தாங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி போண்டா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி பண்ணலான்றதை நம்ம ஃபுல் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு நமக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா குடமிளகா வந்து ஒரு 250 கிராம் அளவு ஒரு சைஸில் இருக்க குடமிளகா எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா வெட்டி வச்சுக்கோங்க, நீட்டாக இருக்க மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து கோஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 200 கிராம் அளவு எடுத்துகிட்டா போதும். அதுக்கப்புறம் கேரட் வந்து நல்லா வந்து சீவிட்டு இந்த மாதிரி ஒரு 200 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயம் நல்லா வந்து வெட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் இந்த மாதிரி வந்து மாற்றிக்கோங்க. நம்ம ஃபுல்லாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம பவுலில் நம்ம குடமிளகாயோ நம்ம கேரட்டெல்லாம் வெட்டி வச்சிருந்தோம்ல அதை வந்து இந்த மாதிரி மாற்றி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வெங்காயமாக வெட்டி வச்சிருந்தோம்ல அதையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுலேயே நம்ம போடுற பொருள் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா சர்க்கிள் ஷேப்பில் வந்து நல்லா வெட்டி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கேரட்டு கேபேஜை தவிர நம்ம வந்து மற்றது எல்லாமே இந்த மாதிரி முக்கியமான பொருள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் அப்படி இல்லைனா 2 ஸ்பூன் அளவு உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே வந்து பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 3 பச்சை மிளகா வந்து நல்லா நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா காரம் வந்து கம்மியாக இருக்கிறதுனால நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து காரம் அதிகமாக வேணும்னா பச்சை மிளகா வந்து கம்மி பண்ணிட்டு மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு வந்து நல்லா சின்னதாக இந்த மாதிரி நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி வந்து நல்லா வந்து நறுக்கிட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவு இந்த மாதிரி நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு அது கூடவே வந்து கருவேப்பிலை ஒரு சின்ன கொத்து அப்படி இல்லைன்னா இப்போ கொஞ்சம் பெரிய கொத்தாக இருந்தால் ஒரு கொத்து ஆட் பண்ணாலே போதும். ஆட் பண்ணிட்டு அதையும் நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நம்ம சோம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே வந்து சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணாதீங்க, ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். சோம்பு சீரகமாக ஆட் பண்ணிட்டு ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள் வந்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வாசனைக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்ச் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் நார்மலாக கையாலேயே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபுல்லாக எல்லாமே நல்லா பரவட்டும், அந்த அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே மசாலா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதுக்கப்புறமேலு நம்ம வந்து மாவு வந்து ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மாவு பொறுத்த வரைக்கும் அரிசி மாவு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் அளவு வந்து அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பொருள் அதிகமாக சேர்த்துருக்கறனால இந்த மாதிரி அரிசி மாவு ஆட் பண்ணுறோம். அப்படி நீங்கள் கம்மியாக பண்ணுற மாதிரினா கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு ஆட் பண்ணிட்டு கடலை மாவு வந்து ஒரு 150 கிராம் அதே அளவு அரிசி மாவு ஆட் பண்ணோம்ல அதே அளவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நார்மலாக கையாலேயே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவு வந்து ஃபுல்லாக வந்து எல்லாத்துலேயும் பரவுற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த லெவலுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமேலு குக்கிங் ஆயில் பார்த்திங்கன்னா நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டி அளவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த போண்டா நம்ம வந்து ரொம்ப முறுமுறுப்பாக வரும். நம்ம சோடா மாவு ஆட் பண்ணாமல் தான் நம்ம பண்ணுறோம். அதனால் வந்து குக்கிங் ஆயில் இந்த மாதிரி கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலு ஃபுல்லாக வந்து கலக்குனதுக்கப்புறம் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக வந்து விட்டுறாதீங்க, ரொம்ப வந்து அப்படியே மாவு வந்து ரொம்ப தண்ணியாக வந்துடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பக்குவம் பார்த்துட்டு அதுக்கப்புறமேலு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா வந்து போண்டா மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாவு கலவை வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த உருண்டை பிடிக்கிற பக்குவம் வந்தாலே அந்த தண்ணி ஊற்றுறது நிப்பாட்டிட்டு இந்த மாதிரி லெவலுக்கு வர வரைக்கும் நல்லா ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த உருண்டையை எடுத்து பாருங்கள், கரெக்டாக கையில் பிடிக்கிற மாதிரி நமக்கு வருதான்ட்டு. இந்த லெவலுக்கு உங்களுக்கு தேவையான சைஸில் வந்து இந்த மாதிரி எடுத்து பாருங்கள். கரெக்டாக வந்து இந்த மாதிரி போட்ட உடனே நல்லா விழுகணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வறுக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த உருண்டையெல்லாம் வந்து ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா உருண்டையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த கலர் மாறினதுக்கப்புறமேலு லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் வேக வைங்க. அப்போ தான் உள்ளே இருக்க அந்த மாவு இருக்குது பார்த்திங்களா, அதுவும் நல்லா வேகும். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் வந்து கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு பாதி அளவு மாறிடுச்சு. இந்த டைமில் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நார்மலாக இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க மாவு வந்து நல்லா வெந்திருக்கும் நமக்கு.
இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக வந்து நமக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நீங்கள் எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் நார்மலாகவே போண்டானா நம்ம வந்து வெங்காயம் போண்டா பண்ணியிருப்போம், அப்படிலாம் கோஸ் கூட நம்ம போட்டு பண்ணியிருப்போம். ஆனால் வந்து இந்த மாதிரி குடமிளகா போட்டு பண்ணியிருக்க மாட்டோம். இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். டீ டைமுக்கு நமக்கு நல்லா சூப்பராக இருக்கும் அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.